வெல்கம் டு ட்ரேடிங் அனலிஸ்ட். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி ஃபியூச்சர் அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சருடைய நாளைக்கு மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய வீடியோ பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 22,100 நம்ம திரும்ப வரும்போது ஒரு சப்போர்ட்டிவாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் டவுன் கொடுத்தது. அது பார்த்திங்க அப்படின்னா 22,900 இந்த ரேஞ்சில் ஒரு ரிவர்சல் கொடுத்துருச்சு. ஸோ இதுவே ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஸோ இதோடைய டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு இதோட ரெசன்ஸ் நமக்கு இருக்குது 22,254. ஸோ இதையும் பிரேக் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அடுத்த டார்கெட் நம்ம சொல்லிட்டு இருக்குது 22,524 வரைக்கும். இது மேபி ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குங்கிறோம். ஸோ அதே நேரத்தில் இது வீக்கு தான். ஆனால் இது மேலே போவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா நமக்கு பார்த்திங்க அப்படின்னா டவுனில் அதாவது 22,000 கீழே 1 ஹவரில் க்ளோசிங் கொடுத்து ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா 21,900 ரிவர்ஸில் ஆச்சு அப்படின்னாலும் மறுபடியும் மேல் நோக்கி போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இதுக்கு கீழேயும் க்ளோஸ் கொடுத்ததுனால மார்க்கெட் டவுனாக இருக்குது வாய்ப்புகள் அதிகம். அது 21,600, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது 21,500 அண்ட் 21,300 350 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துடும். ஸோ டவுன் ஆகிடும். ஸோ அந்த கான்செப்டில் தான் நம்ம இதை பார்க்கணும். ஸோ இது அப் மூவ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொல்லிட்டு இருக்கிற மாதிரி 22,000 22,100 அதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் தான். மார்னிங் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம நேற்று ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ என்ன மாதிரியான இந்த ஏரியாவோட ரிவர்சல் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல வரும்போதெல்லாம் நீங்கள் ஒரு சின்னதாக ஸ்மாலாக ஒரு ஆப்ஷனில் ஒரு ஸ்டாப் லாஸ் மேக் பண்ணி நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் மேக் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த ஐ பிரேக் பண்ணி இந்த ரேஞ்ச் வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதான் அதோடைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியா 22,254. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 22,524 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வரைக்கும். இதுதான் அதோடைய டார்கெட் பாயிண்ட்டாகவும் இருக்குது. சரி, இதோட ஆப்ஷன் செயின் அனாலிசிஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம நேற்று பார்த்துருந்த மாதிரி 22,000 ஒரு ஸ்ட்ராங் ஹியூஜ் புட்டில் ரைட் இருக்குது. ஸோ அப்போ 22,000 கீழே வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவான ஒன்றா இருக்குது. இப்போ ரெண்டாவது பார்த்திங்கன்னா 22,100 கால் அண்ட் புட் ரைட் பண்ணியிருந்தாலும் அதில் பார்த்திங்கன்னா புட் ரைட் அதை விட ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ 22,100 to 200 ஒரு ஸ்ட்ரகிளிங் ஏரியா. ஏன்னா பாருங்கள் 22,200 ஒரு கால் ரேட் இருக்குது, 22,100 கால் புட்டன் ரேட் இருக்குது. இந்த ஏரியா ஒரு ஸ்ட்ரகிள் ஆகலாம். 22,200 மறுபடியும் நாளைக்கு ஒரு க்ளோசிங் மூமெண்ட்ஸ் 1 ஹவரில் ஐயில் கொடுத்து மூவ் ஆச்சு அப்படின்னா அடுத்து 22,500 வரைக்கும் இடையில பாருங்களேன் பெரிய அளவில் எந்த ஒரு செல்லிங்கும் இல்லை. 22,500 22,600. ஸோ இதற்கப்புறம் தான் அந்த செல்லிங் மூமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் இப்படி இதுக்கு கீழே மார்க்கெட் 22,000 மேலே 22,200 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் அதுவே ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 22,500 ஓவரால் இதுக்கான இப்போதைக்கான மூமெண்ட்டில் நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, அடுத்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பார்ப்போம். ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் ஒரு அப் மூவ்மெண்ட்டில் தான் கிரியேட் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் ஒரு ரிவர்சல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க சொல்லியிருந்தோம். 47,000 to 47,200. பட் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நடந்தாலும் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா டவுன் கொடுக்கல, பெரிய அளவில் ஒரு டவுன் கொடுக்கல, ஒரு சின்ன இறக்கம் கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதை மறுபடியும் அப் மூவ்மெண்ட்ஸ் கொடுத்து இப்போ இதற்கு மேலேயும் க்ளோசிங் கொடுத்துருச்சு. அப்போ 47,200 இது பிரேக் பண்ணிடுச்சு. அப்போ இதோடைய ரெசன்ஸ் இது இப்போதைக்கு பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுத்துருச்சு. ஸோ இப்போ இந்த ரெசன்ஸை நாம் எடுத்துக்க முடியாது. இப்போ அடுத்த கட்டமாக இது எங்கே இருக்குது ரெசன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா 48,000 தான் இதோடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. மினிமம் இந்த மூவ்மெண்ட்ஸ் பார்த்திங்க தொடர்ந்து அப்படின்னா 47,800 to 48,000 48,200 வரைக்கும் சாலிடாக போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 48,800 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. ஸோ நமக்கு இந்த இடங்கள்லையோ இல்லை இந்த இடத்துலையோ கன்ஃபார்மாக நமக்கு ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் செல்லிங் கிடச்சிது அப்படின்னா நம்ம செல் போகலாம். இல்லை அப்படின்னா ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கிரியேட் ஆகி செல் ஆச்சு அப்படின்னா நம்ம செல் போகலாம். இங்கேருந்து நமக்கு ஒரு டார்கெட் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா இங்கேருந்து நம்ம பை போகிறது தான் நமக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐடியாவாக இருக்கும். அப்படி ஒரு வேளை நம்ம பை எடுக்கும்போது நமக்கான ஏரியாவாக ஸ்டாப் லாஸாக பார்த்திங்க அப்படின்னா 46,500 தான் நமக்கு இந்த ஏரியாவில் நம்ம பை எடுத்தோம்னா ஸ்டாப் லாஸ். இங்கேருந்து மறுபடியும் ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த இடப்பட்ட தரத்தில் பார்த்திங்கன்னா ஸ்மாலாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 46,900 ஒரு 46,900 to 800 இந்த 100 பாயிண்ட்ஸ் ஒரு மிடில் ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகி அப் மூவ்மெண்ட்டுக்கு போகலாம். அப்போ அப் மூவ்மெண்ட்டோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கான்செப்டில் 48,000 to 48,200
அதுக்கப்புறம் 48,800 அந்த ரேஞ்ச். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஹை பிரேக் ஆகி மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியும் இது மூவ் ஆகாம ஆரம்பிக்கும் பட்சத்தில் இந்த மூவ்மெண்ட்ஸ் நடக்கலாம். 47,800 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடிலான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா ஸோ ஒரு சின்ன ஒரு கேர்ஃபுல்லாக இருந்த போது ரொம்ப பேனிக் ஆக வேண்டியது. ஸோ இந்த இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஸோ இதோடைய ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதோடைய ஆப்ஷன் செயின் அனாலிசிஸில் 47,000 வந்து பார்த்திங்கன்னா கால் அண்ட் புட் ஈக்குவல் ரைட் இருக்குது. அப்போ 47,000 வந்து மறுபடியும் மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா 46,900 to 47,000 வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிற ஏரியா. ஏன்னா கால் அண்ட் புட் ரைட் நடந்திருக்கு. நாளைக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷனோட எக்ஸ்பைரி இருக்குது 21. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த ரேஞ்ச் வரைக்கும் இது இருக்குது. இப்போ நாளைக்கு 47,500 to நம்ம 47,000 இந்த மூமெண்ட்டில் பார்க்கலாம். ஒருவேளை 47,000 கீழே டவுன் ஆனால் 46,900 வரைக்குமே அதுக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ அதுக்கும் கீழே பிரேக் ஆனால் மட்டும்தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தர் அடுத்து 46,500 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ்லேயும் அந்த மாதிரியான ஒரு ரைட்டிங் தான் நடந்திருக்குது. அதேமாதிரி 48,000 வந்து அதிகமாக கால் ரைட் நடந்திருக்கு. நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறதுனால நம்ம பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணும்போது ஒரு ஸ்மாலான ஸ்டாப்லாஸ் ஏரியா கிடச்சா நம்ம என்ட்ரி ஆகிறது பெட்டராக இருக்கும். வேர்ல்டு மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ வேர்ல்டு மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டவுஜோன் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 142 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் இருக்குது. நமக்கு யூரோப்பியன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நியூட்ரல் பேஸ் தான் ஃபாலோ ஆகுது. ஸோ வந்து மைனஸ் அண்ட் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு. ஸோ இது வந்து பெரிய ஒரு எஃபெக்ட் இல்லை. ஸோ புல்லிஷ்னு சொல்ல அதே நேரத்தில் வந்து பியரிஸாகவும் இல்லாமல் ஏசியன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு பையர் கான்செப்டில் மூவ்மெண்ட்டில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ரெசன்ஸ் ஏரியாக்கள் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நீ பேங்க் நிஃப்டிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹைக் மேலே போய் நின்று இருந்தது அப்படின்னா அங்கேருந்து திடீர்னு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் 48,800 to 48,200 ரேஞ்ச் வரும்போதும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அங்கேருந்து ப்ராஃபிட் புக்கிங் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து நம்மளுடைய சேனல் பார்த்துருக்க நண்பர்களோட நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து நம்ம வந்து நாளைக்கான வீடியோவில் பார்ப்போம்.